எல்லாருக்கும் வணக்கங்க. நவராத்திரியின் 3வது நாளான இன்னைக்கு பார்வதி தேவியின் 3வது வடிவமான சந்திரகாந்தா இவங்கள பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பிரம்மச்சாரிணியா தவம் இருந்து சிவபெருமான அடையணும் அப்படின்னு கடும் தவம் புரிஞ்ச பிரம்மச்சாரிணி இன்னைக்கு சந்திரகாந்தாவா மாறி சிவபெருமானுக்காக காத்துட்டு இருக்காங்க. சந்திரகாந்தாவை திருமணம் செஞ்சுக்க சிவபெருமானும் வந்துட்டாரு. அவர் மட்டும் தனியா வரலங்க. நிறைய பேய்கள், முனிவர்கள், அகோரிகள் மற்றும் தேவதைகளை வந்து அவரோட கூப்பிட்டுட்டு வராரு கல்யாணத்துக்கு. அது மட்டும் இல்லாம சிவபெருமானோட தோற்றமே ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதாவது ஃபுல்லா விபூதி பூசிக்கிட்டு ஒரு சடாமுடியோட சுடலை காத்தவர் மாதிரி வந்திருக்காரு. இத பார்த்த ஹிமாவத்தின் மனைவியாருமான சந்திரகாந்தாவின் தாயாருமான மேனாவதி அவர்கள் வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க பயத்துல. இங்க வந்து பார்வதி தேவி உடனே தோன்றி சிவபெருமானோட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. நீங்க ஒரு நல்ல அழகான தோற்றத்துல மாறி வாங்க, உருமாறி வந்து நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு. அந்த கோரிக்கையை ஏற்ற சிவபெருமான் அழகா அழகா இளவரசர் போல நிறைய நகையோட அப்படியே உருமாறி வந்து நம்ம பார்வதி தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நெற்றியில 3வது கண்ணையும் தலையில அரைப்பிறை சூடின அழகான சந்திரகாந்தாவின் ஆசையும் நிறைவேறிச்சு. அதே மாதிரி எல்லாருக்குமே சந்தோஷமும் மற்றும் அவங்க நினச்ச காரியங்கள் வெற்றி பெறணும்னு நான் மனசார கடவுளை வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.